கண்மணி வந்து ஒன்றுமே புரியாமல் யோசனை பண்ணிகிட்டே தூங்கிடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம அன்பு நினச்சி பார்க்குறாரு, கண்மணிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதா. இந்த மாதிரி கண்மணிக்கிட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவங்க வந்து இந்த நடந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து எதுக்காக வந்து நான் வந்து உன்னை வந்து வீடியோ வந்து கிளிப் பண்ணேன், இந்த மாதிரி வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்தேன், நான் அதெல்லாம் எடுத்து நீ அழகான தருணங்களுக்கு எல்லாமே எடுத்து வந்து உனக்காக நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதில் வந்து கண்மணி அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு கோலம் போடுறதுலேருந்து, அப்புறம் சமையல் பண்ணுறதுலேருந்து, மார்க்கெட் போகிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் அதில் வந்து அழகாக கேட்ச் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்த கண்மணி வந்து பிரமிச்சு போகிறாங்க. இவ்வளோ அழகாக அவங்களால எப்படி எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உன்னை ஃபாலோ பண்ணேன், ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்த்துட்டு இருந்தேன், அப்போ தான் இதெல்லாம் எடுத்தேன். ஒரே நாளே இவ்வளோ அழகாக வந்து நீ அள்ளி கொடுக்குற, அப்போது வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ வந்து விஷயங்கள் நீ பண்ணுவ கண்மணி, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல் எனக்கு தோணுச்சு, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஃபோனை வச்சுருக்கேன் நீ சொல்கிறல்ல, அந்த ஃபோனை உனக்காக தான் கண்மணி நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்ட கண்மணி அப்படியே கண் கலங்குறாங்க. சாரிங்க, உங்களை நான் வந்து என்னமோ நினச்சேன், ஆனால் உண்மையிலே சொல்கிறேனே, நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணீங்க. சரிங்க, இதெல்லாம் என்னை இவ்வளோ அழகாக எடுக்கிறீங்களே, உண்மையிலே சொல்லுங்கள், நீங்கள் என்னை விரும்புகிறீங்களான்னு. என்ன விரும்புறியான்னு சாதாரணமாக கேட்குற, இந்த உலகத்துலேயே நான் ஒன்றை மட்டும் தான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். என் அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் என் மனசு ஃபுல்லாக இருக்க கண்மணி. என் மனசு, என் உடம்பு, என் நாடி நரம்பு எல்லாமே நீ மட்டும்தான் கண்மணி, நீ தான் கண்மணி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு. நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாக தான் கண்மணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்ட கண்மணி ரொம்ப பரவசம் அடைகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஐ லவ் யூ டூங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே தன்னை மறந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து இந்த அன்பு வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்காரு. உடனே திடீர்னு எழுந்துக்கிறாரு. பார்த்தா எல்லாமே கனவு. நம்ம என்னென்ன நினச்சிருந்தோம் மனசில், அது எல்லாம் கனவாக வருது, எப்போ தான் நினைவாக வரும், சீக்கிரமாகவே கண்மணிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் மனசு திறந்து சொல்லி இதோட சூப்பராக லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா கண்மணி வந்து அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பாவம் கவலையோட கண்மணி தூங்குறா. என்னோட கவலை தான் அவளுக்கு அதிகமாக இருக்குது, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு அவளுக்கு புரியல, அதனால தான் பாவம் கண்மணி, சாரி கண்மணி, என்னை மன்னிச்சுடு, இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே நடக்காது, நான் ஒன்று தான் கண்மணி விரும்புகிறேன், அதுக்காக தாண்டி இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அப்படியே உச்சி முகர்றாரு. கண்மணி, நிஜமாக சொல்கிறேனே, இந்த உலகத்தில் இருக்க மொத்த சந்தோஷத்தையும் உனக்கு அள்ளி தரணும்னு நினைக்கிற கண்மணி, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு, சீக்கிரமாகவே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. இங்கே வந்து கண்மணி மறுநாள் எழுந்துக்கிறாங்க. எழுந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அப்போவும் வந்து சரியாகவே அவர் பேச மாட்டேங்கிறாரு அன்பு. அதனால் மனசு கஷ்டப்படுறாங்க கண்மணி. அந்த சூழ்நிலை வேணா என்ன பண்ணுறாங்க, கண்மணி கிட்ட தப்பு தப்பாக சொல்லிவிடுறாங்க. இந்த மாதிரி ஒன்று விரும்பலை, அவர் யாரையோ தான் விரும்புகிறாரு, இதுதான் உண்மை, நீ வந்து எப்படியாவது அன்பை விட்டு போயிடணும், அன்புக்கு நீ நல்லது நினைக்கணும்னு நினச்சேன்னா அன்பை விட்டு போகிறதா உனக்கு ஒரே வழி, அன்பு நல்லா இருக்கும்னு நினச்சின்னா இதை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டுறாங்க. அதனால் கண்மணி ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஒன்றுமே புரியல கண்மணிக்கு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து வந்து இந்த மாதிரி அவர் ஏதோ மறைச்சி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் நிறைய கிஃப்ட் இருக்குது, அதில் எல்லாமே ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு. அதை பார்த்தா கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது பெல்லா சொன்னது உண்மைதானா? அப்போது அன்புக்கு ஆல்ரெடி யாரையும் விரும்புகிறாரு அன்பு, அப்போ என்ன விரும்பலையா? என் கூட இருக்கிறதெல்லாம் வந்து பொய்யா? எனக்கு ஒன்றுமே புரியலையே கடவுளே, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. நேராக வந்து மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம கண்மணி. உடனே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய்ட்டு சாமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரி தண்டனை எனக்கு கொடுத்துருக்க, ஏன் நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க கண்மணி. தாங்கவே முடியல அவங்களால, அன்பு விட்டு என்னால் எப்படி பிரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தாங்க முடியாமல்.